திருநெல்வேலி வீரவநல்லூரில் நகைக்கடையில் 1/2 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுவரில் துளையிட்டு 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை அள்ளிச் சென்ற கொள்ளையர்கள் சிக்குவார்களா? முன்பக்க ஷட்டரை உடைத்து நகைக்கடைக்குள் புகுந்தால் சிசிடிவியில் சிக்கிவிடுவோம் என்று அஞ்சிய கொள்ளையர்கள் மாஸ்டர் பிளான் போட்டு பின்பக்கமாக சுவரில் துளையிட்டு கைவரிசை காட்டியுள்ளனர். பரபரப்பாக காணப்படும் பஜார் வீதியில் நள்ளிரவில் நடமாடிய கொள்ளையர்கள் நகைகளை எடுத்துக்கொண்டு நைசாக எஸ்கேப் ஆகியுள்ளனர். சிசிடிவி கேமராவிலிருந்து தப்பியவர்கள் போலீஸ் வலையில் சிக்குவார்களா? திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரைச் சேர்ந்த அலியார் என்பவர் அங்குள்ள பஜார் பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். அந்த கடையில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமை இரவில் வழக்கம் போல கடை ஊழியர்கள் கடையை அடைத்து விட்டு சென்றனர். மறுநாள் காலையில் உரிமையாளர் அலியார் கடையை திறக்க வந்துள்ளார். கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் ஆங்காங்கே சிதறி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். என்ன நடந்தது என்று தெரியாமல் திரும்பி பார்த்தபோது கடையின் பின்பக்க சுவரில் பெரிய ஓட்டை இருந்ததை கவனித்துள்ளார். அப்போதுதான் கொள்ளையர்கள் சுவரை துளையிட்டு உள்ளே நுழைந்து நகைகளை கொள்ளையடித்து சென்றதை அறிந்துள்ளார். தொடர்ந்து நகைகளை சோதனை செய்தபோது 1/2 கிலோ தங்க நகைகள் மற்றும் 3 கிலோ வெள்ளி பொருட்கள் திருடு போனது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து நகைக்கடை உரிமையாளர் அலியார் வீரவநல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனே விரைந்து வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் பின்பக்க சுவரில் ஓர் ஆள் நுழையும் அளவிற்கு துளையிட்டு உள்ளே நுழைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடையின் முன்பக்கத்தில் ஷட்டரை உடைத்து உள்ளே வந்தால் சிசிடிவி கேமராவில் சிக்கிக் கொள்வோம் என்று நினைத்துள்ளனர். இதனால் திட்டமிட்டு பின்பக்க சுவரில் துளையிட்டு உள்ளே நுழைந்து நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். இதனையடுத்து கொள்ளையர்களை பிடிக்க வீரவநல்லூர் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்த சம்பவத்தில் உள்ளூர் நபர்கள் யாரேனும் ஈடுபட்டனரா அல்லது பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. நள்ளிரவில் நகைக்கடையின் சுவரில் துளையிட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே துணிகர கொள்ளையில் ஈடுபட்டவர்களை விரைந்து கைது செய்ய போலீசார் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர்.